மண் தொட்டி இல்லை சிமெண்ட் தொட்டியில் தான் நீங்கள் செடி வளர்ப்பீங்க. இப்போ மண் தொட்டி சிமெண்ட் தொட்டி கொஞ்சம் செடி வளர்ந்தோடனே உடஞ்சிரும். இப்போ சிமெண்ட் தொட்டியும் அப்படித்தான், அதுவும் வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்தோடனே அதுவும் 2007 இந்தியாவிலே முதலாக நாங்கள் தான் இந்த ஆரஞ்சு கிரீன் கலர் க்ரோ பேக்ஸை தைச்சோம். ஃபர்ஸ்ட் திங் ஓப்பன் டாப் க்ரோ பேக்ஸ் நாங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இந்தியா 7 வருஷம் to 8 வருஷம் தாங்கும். இந்த வெயிலே இருந்தாலுமே அது ஒன்றும் ஆகாது. ஏனென்றால் அது வந்து பியூர் வர்ஜின் ரா மெட்டீரியல் பண்ணிக்கிறோம். அது இல்லாமல் யூவி ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறோம். வந்து புதினா வந்து இப்படியும் ஹேங் பண்ணலாம் நீங்கள். ஐஎஸ்ஓ க்ரோ பேக் தான். சும்மா உங்களுக்கு வந்து சும்மா ஒரு தொட்டாலே கிளியும். இந்த மாதிரி தான் இருக்குது பேக். இது வந்து ஒரு கலப்படம் இல்லாத மூலப்பொருள் வச்சுட்டு யூவி ஸ்டெபிலைஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து ஒரு 10 இயர்ஸ் மாடலில் தாங்கும். மணி பிளான்ட் எல்லாமே நீங்கள் வந்து சும்மா 4 ஆணி அடித்து அதில் ஹேங் பண்ணிக்கலாம். இந்த பேக்கில் 10 இயர்ஸ் வரும். இண்டோரில் வச்சா இது 10 இயர்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டி பேக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரே பேக்கில் 8 பிளான்ட் வரும். வருஷமாக மாடி தோட்டம் பண்ணிட்டுருக்கிறோம். மண் தொட்டி உடஞ்சிரும், சிமெண்ட் தொட்டியும் உடஞ்சிரும் ஆஃப்டர் சம் டைம். 50 தொட்டி மாடி கொண்டு போனால் வெயிட் அதிகமாக இருக்கும், ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்காக வந்து நாங்கள் வந்து க்ரோ பேக்ஸ் பண்ணி க்ரோ பேக்ஸ் வந்து நாங்கள் வந்து செல்லிங் இட்டு இதில் வந்து பால்கனியில் வந்து எப்படி பண்ணுறது, இப்படி வந்து ஒரு இடம் பற்றாக்குறையினால வந்து எப்படி ஒரு செடி வளர்க்குறதுன்னு கேள்வி இருக்கும்போது வளர்க்கலாமே, எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் வளர்க்கலாம். துளசி இருக்குது, துளசி அந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து வளர்த்து இது சாப்பிட்டுட்டு மிக மிக ஆரோக்கியமாக டாக்டர்கிட்ட போகவே ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம். SUBHIKSHA ஆர்கானிக்ஸில் வந்து மாடி தோட்டம் இந்த க்ரோ பேக்ஸ் பண்ணுறோம். இந்த இந்தியாவிலே ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஆரஞ்சு கிரீன் கலர் க்ரோ பேக்ஸ் வந்து நாங்கள் தான் அறிமுகப்படுத்தினோம் 2007. இந்த க்ரோ பேக்ஸ் ஃபேப்ரிக்குமே நாங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். இது வந்து 24 வாழை மரம் வைக்கிற பேகு. இந்த பேகு 340 GSM. அது என்டையர் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இதுதான். நண்பர்களுக்கு வணக்கம். விவசாயம் யூடியூப் சேனல் எல்லாத்துக்கும் உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா SUBHIKSHA க்ரோ பேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு வந்திருக்கிறோம். அந்த கம்பெனி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்குதுங்க. சேலத்துக்கு சொல்லவே வேண்டாம், மாம்பழம், சேருராயன் மலை, கல்வராயன் மலை, ஏற்காடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. மலையால் சூழப்பட்ட ஒரு மாநகரம் சொல்ல அந்த அளவுக்கு பெருமைக்குரிய சேலத்தில் இன்றைக்கி இருக்கோம். சார்கிட்ட வந்திருக்கிறோம். சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடி தோட்டத்துக்கு தேவையான க்ரோ பேக்ஸ் நிறையா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரோ பேக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா 5 வருஷம் 6 வருஷத்துக்கு வர்ற மாதிரி க்ரோ பேக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி வாலில், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இடமே இல்லை அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கட்டணம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா, அந்த வால்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கீரைகள் வளர்த்துற மாதிரி நிறைய புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி க்ரோ பேக்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இம்போர்ட்டட் க்ரோ பேக்குங்க, சரிங்களா? ஸோ அது ஏன் இம்போர்ட்டட் சொல்கிறேன் அப்படிங்கிறத சாரோட எக்ஸ்பிளைன் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே கட்டாயமாக புரியும். எத்தனை GSM, இது எப்படி எல்லாமே பயனாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே நீங்கள் அப்படியே போக பார்ப்பீங்க. சார் வணக்கம். வணக்கம். இனியன் சொல்லுங்கள் சார். விவசாய உலகம் சேனலுக்கு ரொம்ப நன்றி. சேலத்துக்கு வந்ததுக்கு நன்றி சார். இப்போ நாங்கள் வந்து 2007 இந்த STP ஃபேப்ரிக்ஸ் இம்போர்ட் பண்ணி இது வந்து க்ரோ பேக்ஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு மண் தொட்டி இல்லை சிமெண்ட் தொட்டியில் தான் நீங்கள் செடி வளர்ப்பீங்க. இப்போ மண் தொட்டி கொஞ்சம் செடி வளர்ந்தோடனே உடஞ்சிரும். இப்போ சிமெண்ட் தொட்டியும் அப்படித்தான், அதுவும் வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்தோடனே அதுவும் உடஞ்சிரும். மோரோவருங்க ரொம்ப ஹெவியாக இருக்கும். அது வந்து மாடிக்கு தூக்கிட்டு வந்துட்டு வச்சு அது மாடி சும்மா அதிகரிக்கும். இன்னொன்று வந்து 20 தொட்டி வாங்கினாவே 20 தொட்டி ஒரு டாட்டா ஐஸ் பிடிச்சி தான் கொண்டு வரணும். அதுக்கு மண் அதிகம் தேவைப்படும், பராமரிப்பு அதிகம் எல்லாமே. அதுக்காகத்தான் நான் ஒரு மாற்று கண்டுபிடிக்கணும்னு தான் நாங்கள் வந்து 2007 இந்தியாவிலே முதலாக நாங்கள் தான் இந்த ஆரஞ்சு கிரீன் கலர் க்ரோ பேக்ஸை தைச்சோம். ஃபர்ஸ்ட் திங் ஓப்பன் டாப் க்ரோ பேக்ஸ் நாங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இந்தியாவில். இப்போ எங்கள் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வருஷம் to 8 வருஷம் தாங்கும். இந்த வெயிலே இருந்தாலுமே அது ஒன்றும் ஆகாது. ஏனென்றால் அது வந்து பியூர் வர்ஜின் ரா மெட்டீரியல் பண்ணிக்கிறோம். அது இல்லாமல் யூவி ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்தியாவில் வந்து இதே மாதிரி பண்ணுறாங்க எல்லாமே. இந்த ரீசெண்ட் பார்த்தேன் நான். பட் இது வந்து ஒரு கலப்படம் இல்லாத மூலப்பொருள் வச்சுட்டு யூவி ஸ்டெபிலைஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து ஒரு 10 இயர்ஸ் மாடலில் தாங்கும். அதுக்காகத்தான் நாங்கள் வந்து 2007 வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கம்பெனிலேருந்து அந்த ரோல்ஸ் வாங்கி நாங்கள் வந்து இங்கே வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறோம் க்ரோ பேக்ஸு. இது வந்து எங்கிட்ட வந்து 160, 200, 250, 340 GSMல இருக்குது. நிறைய கலர்ஸ் இருக்குது. இப்போ ஸ்கை ப்ளூ, லீஃப் க்ரீன், ஆரஞ்சு, பேரட் க்ரீன், அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. எங்கள் பேக் மட்டும்தான் வந்துங்க சாயம் போகாது. அது கடைசி வரைக்குமே சாயம் போகாது. அது வந்து நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ சென்னை வெயிலில் எனக்கு தெரிஞ்சு
வித்தவுட் ஷேட் நெட் எல்லாமே 6 வருஷம் எங்கள் பேக் உழைக்கும். உங்கள் கம்பெனிக்கு போய் பார்க்கலாம் சார். ப்ளீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அங்கே போய் நான் வந்து எப்படி எந்த மாதிரி ரோல்ஸ் இம்போர்ட் பண்ணுறோம், எப்படிலாம் ஸ்டிச் பண்ணுறோம் கார்டனை பற்றியும் சொல்லுங்கள் சார். இப்போ வந்து நிறையா வந்து அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் வாழும்பொழுது எனக்கு இடம் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கிரில்லே வந்து நீங்கள் வந்து கட்டிக்கலாம். கிரில்ல கட்டிக்கிட்டு நீங்கள் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, முள்ளங்கி இதெல்லாம் வளர்க்க முடியும். எங்கெல்லாம் கிரில் ஸ்பேஸ் இருக்குதோ அந்த கிரில்ல வந்து கேன் யூஸ் இட்டு. அதே மாதிரி இன்டோர் பிளான்ட்ஸ், மணி பிளான்ட் எல்லாமே நீங்கள் வந்து சும்மா 4 ஆணி அடித்து அதில் ஹேங் பண்ணிக்கலாம். இந்த பேக்கில் 10 இயர்ஸ் வரும். இண்டோரில் வச்சா இங்கே 10 இயர்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டி பேக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரே பேக்கில் 8 பிளான்ட் வரும். அதே மாதிரி பேக் சுற்றியுமே ஹோல்ஸ் போட்டு ஒரு 150 ஹோல்ஸ் இருக்குது. அதில் ஒரு 150 புதினா வளர்க்க முடியும், கீரைகள் வளர்க்க முடியும். அந்த பேக்கும் இப்போ நான் காட்ட போகிறேன். க்ரோ பேக்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து வி மேட் அ ரெவல்யூஷன். இன்ஃபேக்ட் வந்து ஒரு மாடி தோட்டத்துக்கு புதிய பரிமாணத்தை ஒரு தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் முதல்ல அறிமுகப்படுத்துறது நாங்கள் தான் வந்து. we want to introduce this concept of terrace gardening and we made farming so simple. ரொம்ப எளிமையான ஒரு ஃபார்மிங் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சமுதாயத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் க்ரோ பேக்ஸ் மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து அதுக்கு தேவையான கோகோ பெத்து, மண்புழு உரம், இயற்கை உரம், சீட்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு க்ரீப்பர் நெட்டு, ட்ரெயின் செல்ஸு எல்லாமே. இப்போ இந்த வருஷம் வந்து பிஃபோர் ஆடி படத்துக்கு முன்னாடி பார்த்திங்கனாவே இந்த டி பேக்ஸு, இந்த வால் ஹேங்கிங் பேக்ஸு, மல்டி பிளான் பேக்ஸு, 360 டிகிரி பேக்ஸ்லாம் பண்ணிக்கிறோம். க்யூப் மாதிரி பண்ணிக்கிறோம். பேக்ஸ் களை முளைக்காது அது மாதிரி பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாவே இங்கே வந்து வாழை மரம் வச்சுக்கிறோம். நாங்கள் இங்கே வாழை மரம் பார்க்க முடியும். இங்கே ஆரஞ்சு இருக்குது, மாதுளை இருக்குது, உங்களுக்கு லெமன் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி ஆகட்டும், கருவேப்பிலை, இந்த பின்னால் முருங்கை இருக்குது உங்களுக்கு. ஸோ இங்கே ஒரு டெமோ கார்டன் வச்சுருக்கோம். ஃபேக்ட்ரிலையும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இப்போ நான் கூட்டி போய் காட்ட போகிறேன் உங்களுக்கு. அங்கே வி ஹவ் பிளென்டி ஆஃப் பிளான்ஸ், கத்திரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய், பாவக்காய் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஸோ ஒரு வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான கீரைகள், காய்கறிகள் மற்றும் பூக்கள், அவங்களுக்கு பிடிச்ச பூக்கள், இது எல்லாமே வந்து எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்குதோ அங்கே எல்லாமே மிக எளிமையாக சுலபமாக வளர்க்கலாம். இது வந்து மிக மிக முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நோய்கள் வரதுக்கு அடிப்படையான காரணமே வந்து பூச்சி மருந்தும் கெமிக்கல் உரம் அதிகமாக பயன்படுத்தி விளைவிக்கப்பட்ட காய்கறிகள், கீரைகள் சாப்பிட்றதுனால தான். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும், ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழணும் அப்படின்னு பார்த்திங்கனாவே நமக்கு அடிப்படையாக இம்யூனிட்டி தேவை அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து மூச்சு மருந்து மற்றும் கெமிக்கல் உரம் கலக்காமல் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள், கீரைகள் சாப்பிடணும். அதுக்கு வந்து நீங்களே வளர்க்கலாமே. எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் வளர்க்கலாம். இப்போ துளசி இருக்குது, துளசி அந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து வளர்த்து இது சாப்பிட்டுட்டு மிக மிக ஆரோக்கியமாக டாக்டர்கிட்ட போகவே ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம். கண்டிப்பாக சார். கம்பெனிக்கு போகலாமா சார்? போகலாம். தேங்க்யூ. நாங்கள் வந்து கடந்த ஒரு 15 வருஷமாக மாடி தோட்டம் பண்ணிட்டுருக்குறோம். மண் தொட்டி உடஞ்சிரும், சிமெண்ட் தொட்டியும் உடஞ்சிரும் ஆஃப்டர் சம் டைம். 50 தொட்டி மாடி கொண்டு போனால் வெயிட் அதிகமாக இருக்கும், ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்காக வந்து நாங்கள் வந்து க்ரோ பேக்ஸ் பண்ணி, க்ரோ பேக்ஸ் வந்து நாங்கள் வந்து செல்லிங் இட்டு இதில் வந்து பால்கனியில் வந்து எப்படி பண்ணுறது, எப்படி வந்து ஒரு இடம் பற்றாக்குறையினால வந்து எப்படி ஒரு செடி வளர்க்குறதுன்னு கேள்வி இருக்கும்பொழுது இப்போ நாங்கள் இது பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி மாடல் டி பேக்ஸ்ன்ட்டு டி மாதிரி இருக்கும் பேக்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து முள்ளங்கி, உங்களுக்கு வந்து இது முள்ளங்கி, இப்போ இதெல்லாம் கொடி வகைகள் போட்டிருக்குறோம். ஓகே. இப்போ தக்காளி, இது தக்காளி போட்டிருக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள் வந்திருக்குது, வெள்ளரிக்காய் வந்திருக்குது உங்களுக்கு. ஸோ இதெல்லாமே கொடி வகைகள் எல்லாமே. இப்போ இதெல்லாம் இது பாருங்கள், அவரைக்காய் வந்திருக்குது, பாவக்காய் வந்திருக்குது. இதில் வந்து சமுதாயத்தில் வந்து அதிகமாக நோய்கள் வருது. இதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் உரம் மற்றும் பூச்சி மருந்து தெளித்து விளைவிச்ச காய்கறிகள், கீரைகள். சமுதாயத்தில் வந்து டாக்டர்கிட்ட போகும்போதே பார்த்திங்கனாவே நிறைய இன்வெரிபிளாகவே நமக்கு வரக்கூடிய மார்க்கெட்டில் வரக்கூடிய காய்கறிகள், கீரைகளும் வந்து மிக அதிக அளவிலே பூச்சி மருந்தும் கெமிக்கல் உரம் போட்டு தான் பண்ணுறாங்க. ஏன்னா விவசாயிக்கு வந்து வருமானம் அதிகம் வரணும், வழி இல்லை அப்படின்னு பண்ணுறாங்க. ஸோ எப்படி தவிர்க்கிறது, நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு சாப்பிட முடியாதா, ஒரு கீரைகளோ காய்களோ கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறாங்க. பார்த்தீங்களா, இன்றைக்கி வந்து கொரோனாக்கு அப்புறம் பார்த்திங்கனாவே மக்களுக்கு வந்து ஆரோக்கியத்தில் வந்து அதிகமான ஒரு அக்கறை ஏற்பட்டிருக்குது. ஸோ நம்மளே வீட்டில் விவசாயம் பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ அதுக்கு ஒரு பதில் சொல்ல விதமாக தான் நாங்கள் வந்து சுபிக்ஷா ஆர்கானிக்ஸில் வந்து மாடித்தோட்டம் இந்த க்ரோ பேக்ஸ் பண்ணுறோம். இந்த இந்தியாவிலே ஃபார் த ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஆரஞ்சு க்ரீன் கலர் க்ரோ பேக்ஸ் வந்து நாங்கள் தான் அறிமுகப்படுத்தினோம் 2007. இந்த க்ரோ பேக்ஸ் ஃபேப்ரிக்குமே நாங்கள் வந்து
இம்போர்ட் பண்ணுறோம், வெளிநாட்டிலேருந்து தருவிக்கிறோம். இது வந்து யூவி ஸ்டெபிலைஸ்டு அண்டு வர்ஜினில் பண்ணுறது. இதனால் வந்து மொட்டை மாடியிலே நீங்கள் வச்சுருந்தாலுமே ஒரு 7 வருஷம் to 8 வருஷம் தாங்கும் இந்த பேகு. இப்போ நாங்கள் வந்து ஒரு 30 வகையான காய்கறிகள் ப்ளஸ்ஸு ஒரு 14 வகையான கீரைகள் வந்து நாங்கள் பண்ணுறோம். அதுக்கு உண்டான கோகோ பித்து, மண், உரம், விதை எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். இப்போது இந்த பேக்ஸில் வந்து ஒரு 16 வகையான சர்க்குலர் பேக்ஸ் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வால் ஹேங்கிங் பேக்ஸ், கேலண்டர் பேக்ஸ் சொல்லுவோம், டி பேக்ஸ்ன்னு. இந்த டி பேக்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடமே இல்லையா, இல்லை பால்கனியில் வந்து கிரில் தான் இருக்கா, கிரில்லே கட்டிக்கலாம். நீங்கள் கட்டிக்கிட்டே நீங்கள் வந்து செடி வளர்க்கலாம். இப்போ தக்காளி, முள்ளங்கி இதெல்லாமே வந்து அதிலே உங்களுக்கு வரும். இதில் பார்த்தா வெண்டைக்காய் இருக்குது பாருங்கள், அதில் இது வெண்டைக்காய் இருக்குது. இதெல்லாம் மஞ்சள் பிளான்ட்டு, இதெல்லாம் மஞ்சள் பிளான்ட்டு, இது மஞ்சள். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய். எங்கள் கத்திரிக்காய் ஹெல்த்தியாகவே இருக்குது உங்களுக்கு. இது வந்து கற்பூரவள்ளி, இது முட்டைக்கோசு, அதெல்லாம் பசலைக்கீரை, இதெல்லாம் புதினா செடி. இப்போ பூக்கள், காய்கறிகள், கீரைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்களாக அழகாக வளர்த்திக்க முடியும். இப்போ இதில் வந்து இந்த வருஷம் வந்து நிறையா வந்து வி ஹவ் மேட் நிறைய புதுமை பண்ணிக்கும் இந்த பேக்கில். இப்போ அடுத்த மாதம் ஆடி வருது இல்லைங்களா, ஆடி பட்டம். அதுக்கு வந்து எப்படி வந்து அதாவது குறைந்த இடத்துல வந்து குறைந்த டைமில் எஃபர்ட் குறைச்சி போட்டு அதிகமாக ஈல்டு பண்ணலாங்கிறது தான் அங்கே கான்செப்ட். இது வந்து மிளகாய் செடி. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது, அப்புறம் சைடில் வந்துருக்குது, சைடில் வந்து கீழே வந்துருக்குது. ஸோ மொத்தம் ஒரே பேக்கில் 8 செடிக்கும், 8 செடி. இப்போ 8 செடிலேயே மிளகாய் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே பேக் தான், ஆனால் 8 செடிகள் இருக்கும். இதுக்கு பேர் மல்டி பேக்ஸ்னு பேர். இப்போ தக்காளி போட்டிருக்கிறோம். க்ரோ பேக் 360 டிகிரி அந்த பேக். இதில் பார்த்தீங்கன்னா கீரைகள்லாம் நீங்கள் வளர்க்கலாம். ஒவ்வொரு ஓட்டையிலையும் ஒரு கீரை இருக்கும். அப்ராக்சிமேட்லி 150 ஓட்டை இருக்கும் வச்சுங்களேன். இதில் வந்து ஒவ்வொரு ஓட்டையிலையும் நீங்கள் சொருவி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா ஈல்டு வரும். இது பாருங்கள், கீரைகள்லாம் வெந்தயக்கீரை பார்த்திங்கன்னா நிறையா ஈல்டு வரும் உங்களுக்கு. ஸோ தண்ணி ஒரு மணி தான் நீங்கள் கட்ட போகிறீங்க. ஸோ அதனால் வந்து சுற்றியுமே உங்களுக்கு பேக் வரும். இங்கே வந்து பார்த்திங்கனாலும் இந்த இடமே இல்லையா, நீங்கள் தொங்க விடலாம். ஸோ இதெல்லாம் வந்து புதினா வந்து இப்படியும் ஹேங் பண்ணலாம் நீங்கள். ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்து யூல் கெட் மோர் ஈல்டு. போகன் வில்லா ஆகட்டும், நீங்கள் இந்த மாதிரி பேக் தொங்குது பாருங்கள் அங்கே எல்லாம். ஸோ ஹேங் பண்ணிக்கலாம் நீங்கள், கூட மாதிரி பேக் இது அதெல்லாம் நீங்கள் வச்சுக்க முடியும். மஞ்சள் நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் வந்து மஞ்சள் போட்டு 2 கிலோ எடுத்தோம், ஒரே செடில் 2 கிலோ மஞ்சள் எடுத்தோம். ஸோ அந்த மாதிரியும் இது வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஆணி அடித்து நீங்கள் பண்ணிக்கலாம். இன்டோர் பிளான்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ஆஃபீஸில் எல்லாம் கூட யூ கேன் கீப் பியூட்டிஃபுல் பிளான்ஸ், உங்கள் சாய்ஸ் கலர்ஃபுல் பிளான்ஸ் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இது பெரிய ஒரு செலவு கிடையாது, சிரமம் கிடையாது. சும்மா 4 ஆணி அடித்து மாட்டினாலே போதும் உங்களுக்கு. சரிங்க சார். இது நிறைய கலர்ஸ் இருக்குது இதில். ஓகே சார். இப்போ இது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? ஆமாம், இந்த வருஷம் தான் பண்ணிக்கிறோம். ஓகே சார். இப்போ இது தொங்கிட்டே இருக்கிறங்காட்டிக்கு உங்களுக்கு கீழே விழுகிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது? இல்லை, நல்லா வெயிட் தாங்கும். இந்த துணியே வந்து 300 கிலோ வெயிட் தாங்கும். ஓ ஆமாம், எங்களோட ஃபேப்ரிக் வந்து 80 ஜேசமே 300 கிலோ வெயிட் தாங்கும். ஸோ அதனால் வந்து இது மோரோ இம்போர்ட்டட் இல்லைங்களா, ஸ்ட்ராங் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. இது ஆக்சுவலாக மிளகாய் நாற்று போட்டுக்கிறோம். இது வளர்ந்த அப்புறம் பிடுங்கி நாங்கள் நட்டுருவோம். ஸோ ஒரு 300 நாற்று யூ கேன் கிரியேட் இன் திஸ் பேக். சுபிக்ஷா க்ரோ பேக்ஸ்ன்னு சொல்லும்பொழுது நார்மலாக இந்தியாவில் வந்து நாங்கள் வந்து 2007 ஃபஸ்ட்டு டைம் க்ரீன் ஆரஞ்சு க்ரோ பேக்ஸ் வந்து மார்க்கெட்டில் அறிமுகப்படுத்தினோம். அதுக்கப்புறம் நிறைய த்ரூஅவுட் இந்தியா நாங்கள் வந்து க்ரோ பேக்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அகெயின் நான் மார்னிங் சொன்ன மாதிரி தான் இந்த க்ரோ பேக்ஸ்லேயுமே உங்களுக்கு வந்து கலப்படம், ரீசைக்கிள் ரா மெட்டீரியல்ஸில் கிடையாது. ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் யூவி போட்டுக்கிறோம். ஸோ ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் மெட்ராஸில் ஓப்பன் டெரஸில் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்காது. இது கழுவுனா புது பேக் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிக்கிறோம். இப்போ ரீசெண்டாக இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா டி பேக்கு, மல்டி பிளான் பேக்ஸு, 360 டிகிரி பேக்ஸு, ஹேங்கிங் பாட்ஸு எல்லாமே இந்த வருஷம் அறிமுகப்படுத்திக்கிறோம். இப்போது நாங்கள் வந்து 2007 க்ரோ பேக்ஸு மார்க்கெட்டில் அறிமுகப்படுத்துறதுக்கப்புறம் இதே ஆரஞ்சு க்ரீன் கலர் போட்டு நிறைய லோக்கல் ப்ராடக்ட்ஸு, பழைய பால் பை கேரி பேக் கலந்து அந்த மாதிரிலாம் போட்டு நிறையா வந்துருச்சு மார்க்கெட்டில். இப்போ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கஸ்டமர்கிட்ட போய் நாங்கள் பேக் விற்றோன்னா இந்த பேக் தான் நாங்கள் ஏற்கனவே அங்கே சீப்பாக இருக்குன்ற அதே மாதிரி தான். இப்போ இது வந்து ஒரு க்ரோ பேக், மார்க்கெட்டில் வாங்கின க்ரோ பேக்கு. இது க்ரீன் ஆரஞ்சு க்ரோ பேக் தான். இது இன்ஃபேக்ட் இதில் வந்து ISO மார்க்லாம் இருக்குது. இந்த பேக் பார்த்தீங்க அப்படின்னா
சும்மா ஜஸ்ட் லைக் தட் பேப்பர்லேயே உங்களுக்கு கிளியும் உங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎஸ்ஓ அப்படின்றாங்க இல்லைங்களா, ஐஎஸ்ஓ க்ரோ பேக் தான். சும்மா அது உங்களுக்கு வந்து சும்மா ஒரு தொட்டாலே கிளியும். இந்த மாதிரி தான் இருக்குது பேகு. ஆனால் இது வந்து எல்லாமே எவ்ரிபடி கால்ஸ் இட் ஆரஞ்சு க்ரீன் பேக்ஸ் எல்லாம் சேம் தான் அப்படிம்பாங்க. இட்ஸ் நாட் த சேம். இந்த ஒரு 200 GSM இந்த ஆரஞ்சு க்ரீன் பேக்குக்கும் இதுக்குமே வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? இது கலர் மட்டும் தான் சேம். பட் ஆனால் இது வேறு ப்ரீடு, இது வேறு ப்ரீடு. இது வந்து காப்பி அடிக்கப்பட்ட ஒரு ப்ரீடு. சுத்தமாக இது வந்து ஒன்றுமே இருக்காது உங்களுக்கு. ஸோ இதுவுமே வந்து மார்க்கெட்டில் வந்து கிடைக்குது. ஸோ ஐஎஸ்ஓலாம் போட்டு இந்தியாஸ் பெஸ்ட் குவாலிட்டிலாம் போட்டுருப்பாங்க, ஐஎஸ்ஓன்னு போட்டுருப்பாங்க. ஆனால் மக்கள் வந்து இந்த பார்த்தாவே உங்களுக்கு கூந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து இந்தியாவில் நான் மட்டும் தான் இம்போர்ட் பண்ணுறோம். இது வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி. அதனால் வந்து இது லைஃப் கூட வரும். அதே மாதிரி மார்னிங் சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து எங்கள் பேக் வந்து 58 ரூபா, ஒரு 8 வருஷம் வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 7 ரூபா வரும். காஸ்ட் பர் இயர் 7 ரூபா, மாதம் 8னா வரும். இப்போ 48 ரூபா 45 ரூபா பேக் வாங்கினா 6 மாதம் தான் வரும். செடிகள் நல்லாயிருக்கும், ஆனால் பேக் புட்டுக்கும். அப்போ வந்து நீங்கள் மாற்றது சிரமம் உங்களுக்கு. ஸோ 5 ரூபா 10 ரூபா கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு பிராண்ட் இல்லாமல் ஒரு அனாமதேய இதெல்லாம் நீங்கள் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு யூல் பி ஃபேஸிங் லாட் ஆஃப் திங்ஸ் இன் லைஃப். ஸோ அதனால் அடிப்படையாக வந்து எந்த க்ரோ பேக் வாங்கினாலுமே அது என்ன பிராண்டு. இப்போ நாங்களாம் வந்து இது ஐஎஸ்ஓலாம் போட மாட்டேன். இப்போ அவங்களாம் என்னென்னா ஐஎஸ்ஓ போட்டிருப்பாங்க, இதை தான் பண்ணியிருப்பாங்க மார்க்கெட்டில். கலர் மட்டும் தான் சேம். பட் ஆனால் குவாலிட்டி உள்ளே போட்ட மூலப்பொருட்கள் இந்த பழைய பால்பே கேரி பேக்கு யூவி போடாதது இதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் வந்து க்ரோ பேக்ஸ் வாங்கும்போது பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரு தார்பாலின் எங்கே மார்க்கெட்டில் போனாலுமே இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கும் பொழுது இப்போ எங்கள் பிராண்ட் வந்து அர்ஜுன் அப்படின்ட்டு 1994 ரிஜிஸ்டர் பண்ண பிராண்டு அர்ஜுன் தார்பாலின்ங்கிறது வந்து. இப்போது மார்க்கெட்டில் பார்த்தப்பா 20 இயர்ஸ் நிறைய பிராண்ட் வந்து பழைய சொன்ன மாதிரி ரீசைக்கிள்டு பழைய பால்பே போட்டு பண்ணதுனால இப்போ நாங்கள் புதுசாக ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு பிராண்டு உருவாக்கியிருக்கிறோம். இதுக்கு பேர் வந்து மெய்ப்பொருள் டார்பாலின்ஸ். வி ஹவ் காட் தட் ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ என்னோட பேர் பார்த்திங்கன்னா இது வந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு போட்ட மாதிரி. இதில் வந்து எனக்கு பொய்ப்பொருள் கிடையாது. வி டோன்ட் ஆட் எனிதிங் விச் இஸ் நாட் நெசசரி. என்ன ரைட் மூலப்பொருள் மட்டும் தான் போட்டு பண்ணுறோம். அதுக்காக தான் எங்கள் பிராண்டே வந்து இப்போ மெய்ப்பொருள் போட்டுருக்குறோம். இந்த பிராண்டில் தான் இப்போ வந்து ரீசெண்டாக கொடுத்துருக்குறோம். இது வந்து ஜஸ்ட் டிஸ்பிளே ஆஃப் எங்கள் க்ரோ பேக்ஸ்லாம் என்னென்ன பண்ணுறோம், என்ன கலர்ஸில் பண்ணுறோன்ட்டு. இதெல்லாம் 120 GSM, 160 GSM, 200 GSM, என்னென்ன பேக்ஸ் பண்ணுறோம், மாடல் என்னென்ன டிஃப்ரெண்ட் கலர்ஸு, டிஃப்ரெண்ட் மாடல்ஸு எல்லாமே இங்கே பார்க்க முடியும். மல்டி பேக்ஸு, உங்களுக்கு வந்து 360 பேக்ஸு எல்லாமே. அந்த இது வந்து 24 வாழை மரம் வைக்கிற பேகு. இந்த பேகு 340 GSM. அது என்டையர் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இதுதான், கலர்ஸ் அண்ட் ரேஞ்சஸ். இன்றைக்கி பார்த்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு நம்புறேன். மேலும் விவசாய உலகம் யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.